ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு படிப்பு.lk யூடியூப் சேனல். நீங்கள் ஓ லெவல் அல்லது ஏ லெவலுக்கு பிறகு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்களா? இந்த டைமில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்தை இந்த டைமில் நீங்கள் செய்ய ஆசைப்பட்றீங்களா? இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேர் டைம் இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்குது, அந்த டைமில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இந்த ஆன்லைன் எடியூகேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னென்ன மாதிரியான ஆன்லைன் எடியூகேஷனல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயான கோர்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது ஆன்லைன் எடியூகேஷன் பிளாட்ஃபார்ம்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆன்லைன் எடியூகேஷன் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு வகையான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் உங்களுக்கு எடியூகேஷனல் ரிசோர்ஸஸான அந்த கோர்ஸ் மெட்டீரியல், லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் செய்கிறதன் மூலம் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால், நீங்கள் இந்த ரிசோர்ஸஸை எப்போனாலும் அக்சஸ் பண்ணலாம், எங்கே இருந்தும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு இந்த டைமில் தான் நீங்கள் இந்த கோர்சஸை ஃபாலோ பண்ணணும் அல்லது இந்த இடத்துல தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் எந்த இடத்துல உங்களோட டைம் எப்போ கிடைக்குதோ நீங்கள் அப்போ அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்குள்ளே அக்சஸ் பண்ணி நீங்கள் அந்த கோர்சஸை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இந்த ஆன்லைன் எடியூகேஷனல் பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய வகையான அந்த ஃபீச்சர்ஸ் காணப்படுது. அதில் முதலாவது நாங்கள் பார்க்கலாம் அது கோர்ஸ் மெட்டீரியல். ஸோ இந்த கோர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம், அல்லது லெக்சர் நோட்ஸாக இருக்கலாம், ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது வீடியோஸாக அதுகள் இருக்கும். அடுத்து வீடியோ லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ செய்கிறவங்க அந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டியூட்டர் தான் அந்த வீடியோஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் திரும்ப முதல்ல இருந்து பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு விளங்காத போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப ஈஸியாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் டிஸ்கஷன் ஃபோரம் என்ற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொன்னால், இப்போ இந்த கோர்ஸில் அல்லது இந்த கோர்சஸில் உங்களை போலவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க அதில் போடுவாங்க. ஸோ இது ஒரு இன்டராக்டிவான ஒரு செக்ஷனாக இருக்கும். நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், அல்லது உங்களோட டவுட்ஸ்களை நீங்கள் அதில் போடலாம், டியூட்டர்ஸோடு இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வைட் ரேஞ்சான ஒரு பீப்புளோட நீங்கள் இன்டராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில். அடுத்தது இந்த அசஸ்மெண்ட் அண்ட் குயிசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ரெண்டமான குயிசஸாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கேள்வி வராது, மாறி மாறி வரும். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களோட நிலைமையை நீங்கள் அதில் அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பொதுவாக எல்லா கோர்சஸ்லையுமே ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங்ன்ற விஷயம் காணப்படும். அதாவது நீங்கள் இப்போ இதில் 8 மாடியூல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்போ எத்தனாவது மாடியூல் முடிச்சிருக்கீங்க, இந்த குயிஸில் எத்தனை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ரோக்ரஸை உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ காலத்தில் இந்த கோர்ஸை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதோட இந்த கோர்ஸில் என்னென்ன கம்பசிஷன் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது சில கோர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தருவாங்க. சில இது ஃப்ரீயாகவே தருவாங்க சர்டிஃபிகேட். சில இதில் நீங்கள் கோர்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், சர்டிஃபிகேட் எடுக்கணுமெண்டா பே பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். ஸோ நாங்கள் இப்போ பார்ப்போம் பொதுவாக பாவிக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான கோர்சஸை சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்லைன் ஃப்ரீயாக படிக்கக்கூடிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு தோணலாம், இந்த ஆன்லைன் எடியூகேஷன் பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ளே போய் அந்த கோர்சஸை செய்கிறது அப்படின்றத நான் இதுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் நான் கீழே தர வெப்சைட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற இந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் அதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் அல்லது சைன் அப் அல்லது கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் உங்களோட நேம்,
மற்றும் இமெயில் அட்ரஸ். ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம். ஸோ நீங்கள் வந்து O லெவல் முடிச்சுட்டு அல்லது A லெவல் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு இமெயில் அட்ரஸை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கொள்வது நல்லது உங்களோட எஜுகேஷன் பர்பஸுக்காக. ஸோ அந்த இமெயில் அட்ரஸோட உங்களோட பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை உருவாக்கி கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான கோர்சஸை அதில் என்ரோல் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்கிற வெப்சைட் வந்து கோர்ஸ்எரா. ஸோ கோர்ஸ்எரான்ற வெப்சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இதில் இருக்குது. இதில் முக்கியமாக இந்த எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் கூடுதலான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான இன்ஸ்டியூட் மற்றும் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் ஃப்ரீ கோர்சஸ் தேடி பார்க்கலாம். சில கோர்சஸ் வந்து பெய்ட் கோர்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அது ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் இந்த கோர்ஸ்எராவில் வந்து மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ், ஹியூமனிட்டிஸ் போன்ற சப்ஜெக்ட்ஸ் அல்லது அது சம்மந்தமான கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கோர்சஸ் தேடிங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ரெண்டாவது வந்து edX-ன்றது. ஸோ edX.org அப்படின்ற வெப்சைட். ஸோ இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட். ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உலகத்திலே தலை சிறந்த யூனிவர்சிட்டிஸான ஹார்வர்ட், MIT அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இந்த இதில் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், லாங்குவேஜ் அந்த மாதிரியான கோர்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது மூன்றாவது வந்து கான் அகாடமி. ஸோ உங்களுக்கு சில பேருக்கு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பற்றி தெரிஞ்சிருக்கும், யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் சில நேரம். இந்த கான் அகாடமின்றது வந்து முக்கியமாக மேத்ஸ், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹியூமனிட்டிஸ் அதோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அந்த கோர்சஸ் நிறைய இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் நீங்கள் நினைக்கக்கூடாது மற்ற கோர்சஸ் இருக்காதான்னு சொல்லி இருக்கும். மெயினாக இந்த கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து MIT OpenCourseWare. ஸோ MITன்றது வந்து மேன்செஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஓ இன்ஸ்டியூட் இன் த வேர்ல்டு. ஸோ இதில் மெயினாக வந்து நாங்கள் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்குரிய கோர்சஸ் இதில் இருக்கும். முக்கியமாக இதெல்லாம் வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ்லேயே டீச் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் அவங்க வீடியோவாக போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ellison.com அப்படின்ற வெப்சைட். ஸோ இதுலேயும் ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. பிஸ்னஸ், டெக்னாலஜி, ஹெல்த், லாங்குவேஜ் அந்த மாதிரியான கோர்சஸ் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து futureland.com. ஸோ இதுலேயும் மெயினாக சைக்காலஜி, மார்க்கெட்டிங், ஹிஸ்ட்ரி அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிக்க விரும்புகிறவங்க இந்த இதுக்குள்ளே போய் தேடி பார்க்கலாம். அடுத்தது ஏழாவது நான் சொல்கிறது udemy.com. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கூடுதலாக பெய்ட் கோர்சஸ் தான் இருக்கும். கூடுதலாக அவங்க வந்து சீசனல் ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஒரு பெரிய அளவு கோர்ஸ் விலையுள்ள கோர்ஸை வந்து ஒரு 80% டிஸ்கவுண்ட்லாம் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அதோடு அவங்க ஃப்ரீ கோர்சஸும் கொடுக்குறாங்க. ஸோ மெயினாக வந்து இதில் பர்சனல் டெவலப்மெண்ட் சம்மந்தமான டைம் மேனேஜ்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய காணப்படுது. அது இல்லாமல் ப்ரோக்ராமிங், ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி கோர்சஸும் நிறைய இருக்குது. அடுத்து codeacademy.com. ஸோ இந்த பேரை பார்த்தோன்னே தெரியும், இது ஒரு ப்ரோக்ராமிங் சம்மந்தமான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் ப்ரோக்ராமிங் சம்மந்தமான கோர்சஸ் நிறைய இருக்குது. பைத்தன், ஜாவாஸ்கிரிப்ட், HTML அந்த மாதிரியான கோர்சஸ் இதில் நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே போக விரும்புகிறீங்க, இல்லாட்டி அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அடுத்தது வந்து கூகுள் டிஜிட்டல் கேரேஜ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். இது கூகுளால் வழங்கப்படுற ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா அனலைசிஸ் அந்த மாதிரியான டேட்டா ஸ்கில்ஸை வழங்குகிற கோர்சஸ் நிறைய காணப்படுது. ஸோ இது வந்து கட்டாயமாக உங்களோட எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது தொழில் வாய்ப்பு தன்மையை கூட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது கடைசியாக நான் சொல்கிற 10வது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் லேர்ன், அதாவது open.edu.openlearn அப்படின்ற வெப்சைட். ஸோ இது வந்து த ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்ற இன்ஸ்டியூட்டால் வழங்கப்படுது. இது மெயினாக சயின்ஸ், லாங்குவேஜ், பிஸ்னஸ் ஆகிய கோர்சஸ் வந்து இதில் நீங்கள்
தேடி படிக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற 10 ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக படிக்கக்கூடியது தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரீ டைமில் யூஸ்ஃபுல்லாக எதுவும் செய்யணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.